ஹலோ காய்ஸ், மண்டே ஈவினிங் குட்டி விலாக். இன்றைக்கான ஸ்பெஷல் பப்பாளி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். வதங்குறக்குள்ளே தேங்காய், சீரகம், 5-6 பல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி ஃபைனாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வதங்கினக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு வெட்டி வச்சுருக்கிற பப்பாளி காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா பாசிப்பருப்பு அது ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தண்ணியில் கழுவி இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு உப்பு இன்னும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம், பூண்டு அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா அவ்வளோதான், சூப்பரான பப்பாளி கூட்டு ரெடி. ஆல்ரெடி நம்ம சேனலில் பப்பாளி காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்போம். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டில் டேக் பண்ணுறேன். பை.